ஹலோ இப்போ நம்ம பார்ப்பது மது எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுது, உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு அதிலேருந்து எழுதியிருப்பாங்க. இது தெரிஞ்சே பலரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த இப்படிப்பட்ட மது இது எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. தொழிற்சாலைகள்ல எப்படிலாம் வந்து இங்கே மது தயார் பண்ணுறாங்க பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மதுபானம் எல்லாமே எப்படி நல்லா இருந்தாலும் மோசமான வழிகளை செய்வாங்க. ஒருவேளை நீங்க மது அருந்துறவங்களா தான் இது கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும். மது தயாரிப்பாளர்கள் எப்படி வந்து உருவாக்குறாங்க பாருங்க. சாதாரணமாவே மது 20 ரூபாய்க்கு தயார் பண்றது நம்ம கையில 120 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து விலையில வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதிர்ச்சி அடைவீங்க. அந்த அளவுக்கு மக்களை ஏமாத்தி இப்ப வந்து மதுபானம் தயாரிச்சு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஆதி காலங்களில் மக்களே ஒரிஜினலா காய்ச்சி குடிச்சிருந்தாங்க. ஆனா தற்போது மலிவா உள்ளது மிகவும் விஷத்தன்மை கொண்டது அப்படின்றது எல்லாருக்கும் நமக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம குடல்ல வந்து ஈரல்ல இருந்து கல்லீரல்ல இருந்து நம்ம சிறுநீரகம் வரலையும் அனைத்துமே வந்து கெட்டு போகுது. சரி, இதுல இருந்து எப்படி வித்தியாசமா வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. அதாவது பலவிதமான இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து தயார் பண்றாங்க. மிகவும் மோசமா இருக்கும். மது தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து ஊறல் போடுவாங்க. இதுல வந்து கரும்பு சாற்றுல இருந்து வெல்லம் தயாரிக்கப்படுது. அப்படி வெல்லம் தயாரிக்கப்படுறத இவங்க எட்டு வந்து இந்த மாதிரி தண்ணியில வந்து கலப்பாங்க. இந்த பருவ காலம் மட்டும் இல்லாம எல்லா நாள்லயும் இது வந்து காய்க்க முடியுதான். பெரிய பண்பானையில இந்த மாதிரி வந்து ஃபுல்லா தண்ணி நிரப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தண்ணியை நிரப்பி அதுலதான் வந்து வெள்ளத்தை வந்து சேர்ப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை கிலோ வெல்லம் போடுறாங்களோ அத்தனை லிட்டர் வந்து அவங்க வந்து காய்ச்சி அதை மதுவா வந்து வெளில வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாம பல விதமான பழங்கள்லாம் இதுல வந்து கலப்பாங்க. பேரிச்சம்பழம், உலர்ந்த பழங்கள் 8 நாட்கள் வந்து வெயில நல்லா உலர்த்தப்படுது. இது ஒரு வகையான மது. இது வந்து விலையும் ரொம்ப கம்மியா வைக்கிறாங்க. இப்படிதான் வந்து இது வந்து தயார் பண்ணப்படுது. முக்கியம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து ஒரு பானையில வந்து நல்லா ஊற வச்சிருவாங்க. ஒரு வாரம் 15 நாள் இப்படி மூணு பிறகு இப்படி நல்லா வந்து ஊறி தடன்னு வந்துடும். இதுக்கு பிறகுதான் இதை வந்து மது வந்து காய்க்கப்படும். இந்த மாதிரி எப்படி வந்து இவங்க வந்து தயார் பண்றாங்க பாருங்க. பங்களாதேஷ்ல செஞ்சதுதான் இந்த வீடியோ. அடுப்ப வச்சு இந்த மாதிரி வந்து மதுபானத்தை வந்து தயார் பண்ணாங்க இல்லையா. இதே போல கவர்மெண்ட் பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. அதுல இருந்து நீராவி இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்கா வந்து பானைகளை அடுக்கின பிறகு அதுல இருந்து நீராவி அந்த வேர்வை தான் வந்து தண்ணீரா வந்து வெளியே வரும். இதுதான் மதுபானம். இப்படிதான் வந்து கவர்மெண்ட்லயே வந்து மது தயார் பண்றாங்க. பாருங்க எப்படி அந்த ஊரல் போட்டது அப்படியே வந்து உள்ள கீழே வந்து எரிஞ்சிட்டே இருக்கு. மேல அந்த வேர்வை வந்து அப்படியே மதுவா வந்து வெளில வருது. அதுக்கு பிறகு மது பாட்டில மது வந்து அடக்கிறது. நிறைய பிரம்மாண்டமா கவர்மெண்ட்ல பண்றது பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. அப்படி காய்ச்சி அது லைன்ல வந்துட்டே இருக்கும். அதுக்கு பிறகு வந்து பாட்டில் எப்படி லைன்ல வருது பாருங்க. பாட்டிலும் ஒரு பக்கம் லைன்ல இப்படி போயிட்டே இருக்கும். டக்குன்னு அதுல இருந்து மது நிரப்பி மூடி வச்சு சீல் வச்சு வெளில வந்துடும். இதுக்கு பிறகு எந்தெந்த கம்பெனியோ அந்த கம்பெனியோட ஸ்டிக்கர் வந்து இப்படிதான் வந்து ஒட்டுவாங்க. பாருங்க அது நேரம் வந்துட்டே இருக்கு. அது வந்து ஒருத்தர் சாட்சி விட்டே போயிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு பாருங்க எப்படி மேல ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறாங்கட்டு. இப்படிதான் இந்த மதுபானத்தை வந்து நமக்கு தயார் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, மது குடிச்சா எல்லோருக்கும் கேடுன்னு தெரியும். அதுவும் எந்த அளவுக்கு மோசமா இப்படி தயார் பண்றாங்க பாருங்க. இப்படிதான் முழுவதும் எல்லா மதுகையும் இப்படிதான் வந்து தயார் பண்றாங்க. இதுல சில மாற்றங்கள் இருக்கும். சில பழம் வேற மாதிரி வந்து போடுவாங்க. சிலது திராட்சை, ஆரஞ்சு அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு வந்து வித்தியாசமான பழங்கள் எல்லாம் போடப்படுதோ அந்த அளவுக்கு இவங்க ஒவ்வொன்றா காய்ச்சி அதுல எந்த அளவுக்கு விலையுந்த நல்ல பழங்கள் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அதுல வந்து விலையும் வந்து அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு மிகவும் மோசமா மட்டமான பழங்கள் போட்டு மட்டமா தயார் பண்றாங்களோ அந்த பாட்டில் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்படிதான் மது பாட்டில் வந்து தயார் பண்ணி நமக்கு வந்துருக்கு.